குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 8th சயின்ஸில் நம்ம வந்து யூனிட் 17 நம்ம பார்த்துட்ருக்கோம், பிளான்ட்டு கிங்டம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த டாபிக் வந்து ப்ரையோபைட்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் கிளாஸில் படித்த டாப்பிக்கை வந்து ரீகால் பண்ண போகிறோம். அதாவது ஒரு குயிஸ் மாதிரி தான், குயிஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே டாபிக் போகலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இந்த அல்கே ஃபங்கே பற்றி படித்தோமா, நான் என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு 10 குயிஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்குள்ளே இது போகலாம். ஓகே, என்னோடய ஸ்க்ரீன் இப்போ ஷேர் பண்ணுறேன், பண்ணிட்டு இருக்கேன். ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஆகிட்டா? ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து குயிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்கே ஃபங்கே பற்றி நீங்கள் படிச்சீங்க, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அப்படிதானே? இப்போ அதில் ரீகால் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரையோபைட்ஸ் வந்து ஒரே ஒன்னோட மட்டும் வரும், சரிங்களா? மித்த எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சதுக்கும் ப்ரையோபைட்ஸ் வந்து ஒன்று, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரிடின் ஸ்டார்ச் இஸ் எ ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோரின் ஸ்டார்ச்ங்கிறது ஒரு பிரைமரி ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் ஃபவுண்டு, அப்படிதானே? ரெட் அல்கைல வரக்கூடியது, அதாவது ரோடோபைசே அப்படிங்கிறது தான் ஆன்சர். போட்டலாமா? இது கிளிக் பண்ணுறேன். ஸோ க்ரீன் வருது, அப்போ அது கரெக்டாக அர்த்தம். அப்போ மேலே மற்றதெல்லாம் என்னது? குளோரோபைசே அப்படிங்கிறது அது வந்து ட்ரூ ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணக்கூடியது. அப்புறம் பேயோபைசே அப்படின்னு ரெண்டாவது இருக்குல்ல, பேயோபைசே, இது வந்து என்ன பண்ணணும்னா லேமரின் அப்புறம் மேனிட்டால் அதை வந்து ஸ்டோர் பண்ணும். சைனோபைசி அப்படிங்கிறது சைனோபைசியன் ஸ்டார்ச்சர் ஸ்டோர் பண்ணும், சரிங்களா? அப்போ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் வந்து இட்ஸ் எ ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் ரோடோபைசி. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு. ரெண்டாவது ஒன் வேர்டு, த மோஸ்ட் காமன் எடிபிள் மஷ்ரூம். நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் மஷ்ரூம் எது? யோசிச்சு பாருங்க, என்ன வரும் இதுல? பாலிபோரஸ், அகரியஸ், பெனிசிலியம், ஆஸ்பரஸ், இதில் ஸ்டடி பண்ணுவாங்க. எஸ், இதுதான் செகண்ட் ஆப்ஷன், அகரிகஸ். அப்படின்னா அகரிகஸ் பைஸ்போரஸ் அப்படிங்கிறதான் அந்த பட்டன் மஷ்ரூம். அவங்க காமனாக இதை சொல்லுவாங்க, பட்டன் மஷ்ரூம். இட் இஸ் அ மோஸ்ட் வைட்லி கல்டிவேட்டட் அண்ட் கன்சியூம்டு எடிபிள் மஷ்ரூம் குளோபலி. இதுதான் எடிபிள் மஷ்ரூம். ஓகே, அந்த நேம் என்ன வச்சுக்கோங்க. இப்போ பாலிபோரஸ் அப்படிங்கிறது ஒரு பிராக்கெட் ஃபங்கை, மோஸ்ட்லி வுட் டிகிங், அப்புறம் எடிபிள், சரிங்களா? அந்த பாலிபோரஸ் சொல்லிட்டு. பெனிசிலியம் அப்படிங்கிற போட்டிருக்காங்கல்ல, அது வந்து மோல்டு, அது வந்து யூஸ் ஃபார் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் சீஸ் மேக்கிங்ல வரும். ஆஸ்பரல்ஜஸ் அப்படிங்கிறது மோல்டு யூஸ்ட் இன் ஃபெர்மெண்டேஷன், சம் ஸ்பீசஸ் ப்ரொடியூஸ் டாக்ஸின்ஸ், அந்த இடத்துல வரும். கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல பிளான்ஸ் தட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன பிளான்ட் வந்து மண்ணரிப்பை இந்த சாயில் எரோஷனை பண்ணும் பார்த்தீங்கன்னா, தடுக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரையோபைட்ஸ். ஓகே, ப்ரையோபைட்ஸ் தான் இது. லைக் மோசஸ், சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். க்ரோ டென்ஸ்லி ஓவர் த சாயில் லைக் ஏ மேட் மாதிரி. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த சாயில் பார்ட்டிகல் ஃபுல்லாமே பைண்ட் பண்ணிடுது டுகெதரா. அதனால அந்த மண் அரிப்பு அப்படின்னு சொல்ல சாயில் எரோஷன் வந்து தற்காத்து ப்ரிவென்ட் பண்ணிடுது, சரிங்களா? இப்போ ஆல்கே வராத சார்னா, ஆல்கே வந்து மோஸ்ட்லி அக்வாட்டிக், அது வந்து சாயில் மேட்ஸ் மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணாது. ஃபங்கே அது வந்து ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம், அது வந்து ட்ரூ பிளான்ஸ் கிடையாது. அப்புறம் டெட்ரோபைட்ஸ், அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் மாதிரி, ஹேவ் ரூட்ஸ் லைக் மாசஸ், ஃபார்ம் மோர் எக்ஸ்டென்சிவ் சாயில் பைண்டிங் கார்பெட், சரிங்களா? இந்த மாதிரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல இது நம்ம ஈஸியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் ஆஃப் செல்லோஸ், கைட்டின், ஸ்டார்ச், லைகின், அப்படின்னா இதான் கைட்டின். இதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ. இந்த செல் வால் ஆஃப் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினட்லி கம்போஸ்ட் ஆஃப் கைட்டின், ஒரு டஃப்பான நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைடு, சரிங்களா? ஆல்சோ ஃபவுண்ட் இன் த எக்ஸோஸ்கெல்டான்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோடாஸ், அதில் வரும். செல்லுலோஸ் அப்படிங்கிறது என்னன்னா மெயின் காம்பனோட பிளான்ட் செல், சரிங்களா? பிளான்ட் செல்லோடைய மெயின் காம்பனோட செல்லுலோஸ். ஸ்டார்ச் அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல்,
அப்படின்னா அவர் வந்து ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்லாம் கிடையாது. லைகின் அப்படிங்கிற போட்டிருக்காங்களா, அது வந்து காம்ப்ளெக்ஸான பாலிமர் ப்ரொவைடிங் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இன் வுட்டி பிளான்ட்ஸ்ல வரும். கொஸ்டின் நம்பர் 5. பெனிசிலின் இஸ் an antibiotic extracted from பென்சிலின் எந்த தாவரத்திலிருந்து எதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா ஆல்கே, ஃபங்கே, பரையோபைட்ஸ், டெட்ராபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கேல இருந்து. ஓகே, ஃபங்கேல இருந்து தான் வரும். பெனிசிலின் இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மாஸ் ப்ரொடியூஸ்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிதானே அது. இட் இஸ் எக்ஸ்ட்ரேட்டட் ஃப்ரம் ஃபங்கஸ் தான். பெனிசிலின் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் தான் வரும். ஆல்கேலேருந்து அது வந்து ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆர்கானிசம், நாட் த சோர்ஸ் ஆஃப் பெனிசிலின். சரிங்களா. பிரையோபைட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம் நான் வாஸ்குலர் லேண்ட் பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டு. டெட்ரியோபைட்ஸ் வந்து வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். இதை பார்த்தோமா. கொஸ்டின் நம்பர் 6. டிக்கா டிசீஸ் இன் க்ரௌண்ட்நட் வேர்க்கல அதுல டிக்கா நோயை உண்டாக்குவது எது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பேர் என்னன்னு வச்சுக்கோங்க, பெர்சன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் நேம் ஞாபகம் வைக்கிறனால இந்த பெர்சனை ஞாபகம் வச்சுட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்கா டிசீஸ் இஸ் a notorious fungal leaf spot disease in groundnut crops caused by the இந்த போட்டிருக்காங்களா சர்கோஸ்போரா பெர்சனோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற எல்லாம் வராது. ஓகே ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது அடிக்கடி வரும். கொஸ்டின் நம்பர் 7. இந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஆல்கே அப்படிங்கிறது மைக்காலஜியா, பைக்காலஜியா, டாக்ஸானமியா, பாட்னியா? இது இந்த இடத்துல ரெண்டு ஒன்னோட டவுட்டா இருக்கும். மைக்காலஜியா, பைக்காலஜியா, ஏன்னா ரெண்டுமே படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பைக்காலஜி தான் ஆன்சர். அடுத்தனா இல்லைன்னா ஆல்காலஜி அப்படிம்பாங்க. இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் லைஃப் சயின்ஸ். மைக்காலஜி அது வந்து ஃபங்கை பத்தி படிக்கக்கூடியது, த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை. டாக்ஸானமிங்கிறது ஒரு சயின்ஸோட கிளாசிஃபிகேஷன், அப்படிதான் சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். பாட்டனிங்கிறது பிளான்ட் லைஃப்பை பத்தி படிக்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் ஃபங்கை ஆர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், கிளைகோஜன் அண்ட் ஆயில். ஓகேவா, இதான் பார்த்துக்கோங்க. ஃபங்கை லேக் குளோரோஃபில், அதனால அவர் வந்து ஸ்டார்ச் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார். இன்ஸ்டெட் தே ஸ்டோர் தேர் எக்ஸஸ் கெமிக்கல் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன், லைக் அனிமல்ஸ் மாதிரி அண்ட் ஆயில் ட்ராப்லெட்ஸ் மாதிரி. ஸ்டார்ச் ஒன்லி அப்படின்னா அது வந்து ஃபங்கைல வருமானா வராது, அது வந்து பிளான்ட்ல மட்டும் வரும். செல்லுலோஸ் அப்படிங்கிறது அது வந்து செல் வாலோடைய ஒரு ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட், அது வந்து ஸ்டோரேஜ் ஃபுட்லாம் கிடையாது. குளோரோஃபில் வந்து ஒரு போட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட். சரிங்களா, ஃபங்கைல அது கம்ப்ளீட்டா கிடையாது. கொஸ்டின் நம்பர் 9. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அகர் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் கிரீன் அல்கே, ப்ரௌன் அல்கே, ரெட் அல்கே. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், ப்ளூ, கிரீன் அல்கே எல்லாமே பார்த்தோமா. அதுல எது அப்படின்னா ரெட் அல்கே. அகர் சரிங்களா. அகர் இட்ஸ் ஏ, அது வந்து ஒரு ஜெலட்டினஸ் ஹைட்ரோகொலைடு கமர்ஷியல் லிசார்ட் ஃப்ரம் த செல் வால் ஆஃப் த ஸ்பெசிபிக் ஜெனரல் ஆஃப் ரெட் ஆல்கே. ரோடோபைசின்னு சொன்னோம்னா அதுல இருந்து பிரைமர்லி நம்ம சொல்லுவோம். கிரீன் அல்கே அப்படிங்கிறது நோ கமர்ஷியல் அகர் எல்லாம் இது பண்ணாது, ஈல்டு பண்ணாது. ப்ரௌன் அல்கே வந்து ஈல்ட்ஸ், அது வந்து ஆல்கினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அகரை ப்ரொடியூஸ் பண்ணாது. ப்ளூ கிரீன் அல்கே வந்து ப்ரோகரேட்டிக் ஆர்கானிசம் அவரு. ஸோ அதனால ரெட் அல்கே தான் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின். ஃபங்கை ஆர் பிளேஸ்ட் அஸ் த தேர்ட் கிங்டம் பிகாஸ் தே லேக். இது நம்மளுக்கு ஈஸியா தெரியக்கூடிய கொஸ்டின் தான். ஏன் தேர்டு கிங்டம்ல வச்சிருக்காங்க ஃபங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட எது கிடையாது, குளோரோஃபிலும் ஸ்டார்ச்சும் கிடையாது. அவர்கிட்ட குளோரோஃபில் கிடையாது, அதனால ஃபுட்டு அவரே தயாரிக்க மாட்டார். கரெக்டா. ஸோ 10க்கு 10 நம்ம பார்த்தாச்சு. கிளியரா. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நாம பார்த்த ஒன் வேர்ட்ஸ். இது உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த பிரையோபைட்ஸை பார்க்க போறோம். சரிங்களா. ஓகே, இப்போ நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பிரையோபைட்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி டெட்ராபைட்டு, அப்புறம் ஜிம்னோஸ்போர்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பிரையோபைட்ஸ் அப்படிங்கிறது தாவர உலகத்துல பிளான்ட் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைமேட்டியான, ஒரு சிம்பிளஸ்டான, அதாவது ரொம்ப எளிமையா இருக்கும், எளிமையான உடல் அமைப்பை கொண்ட, சரிங்களா, சிம்பிளஸ்டான ஒரு தாவரம். சரிங்களா. ஸோ இவங்க டெரஸ்ட்ரியல் அண்ட் நான் மஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். இவங்க அதாவது இவங்க வந்து
லேண்ட்ல வாழக்கூடியவங்க அண்டு பூவா தவிர நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இவங்கலாம் சரிங்களா. இவங்களுடைய உடம்புல பாத்தீங்கன்னா இந்த நம்ம வாட்டரை நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க, வாட்டரை வுட்டை கடத்துறதுக்கு அந்த கண்டை பண்ணுக்கு சைலம் பைலம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைலம் ஃப்ளோயம் சரியா, சைலம் ஃப்ளோயம் இதெல்லாம் மஸ்குலர் டிசீஸ். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இங்க ஆப்சண்டா இருக்கும் இதெல்லாம் பிரையோபைட்ஸ்ல சரியா. அண்டு பிரையோபைட்ஸோடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா அது வந்து ஆம்பிபியன்ஸ், அதாவது நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழும். ஆனா அதோடைய ரீப்ரொடக்ஷனுக்கு நிலத்துல வாழ்ந்தாலும் லேண்ட்ல வாழ்ந்தாலும் ரீப்ரொடக்ஷனுக்கு தண்ணி வாட்டர் ரொம்ப தேவை. அவங்களோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப தேவை. அது நம்ம அனிமேஷன் பார்ப்போம், வாட்டர் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் நடக்காது. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு இதை சொல்றாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா தாவர உலகத்தையும் இருவாழ்விக்கலாம். தவக்கலை நம்ம அப்படி சொல்றோம், ஃப்ராக நிலத்திலையும் வாழும் நீர்ல வாழும் சொல்லுவோம். ஆனா இது தாவர உலகத்தோட பிளான்ட் கிங்டம்லோடைய ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இவங்களுக்கு இருக்கு சரிங்களா. ஓகே ரைட். ஸோ இதுக்கப்புறம் இதுல என்னெல்லாம் டேட்டா இருக்கு டீட்டெயில் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அனிமேஷனே காமிக்கிறேன். ஸோ இப்போ திருப்பியும் எகெயின் நான் வந்து வேற சிமுலேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீனை ஓப்பன் பண்றேன். ஸோ அதுல வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரையோபைட்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் டெரிட்டோஃபைட்டை பார்ப்போம், அப்புறம் ஜிம்னோஸ்பெர்மை பார்ப்போம் சரியா. ஸோ என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டா சரியா. ஓகே கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பிரையோபைட்ஸை பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஆல்கா அண்ட் ஃபங்கை பத்திலாம் பார்த்தோம். அடுத்தனா இதுல இந்த பிரையோபைட்ஸ் அப்புறம் டெரிட்டோஃபைட் ஜிம்னோஸ்பெர்ம் இந்த மூணுமே பிளான்ட் கிங்டம்ல எப்படி இருக்கு, எப்படி வாட்டர்ல இருந்து லேண்டுக்கு மூவ் ஆனாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இதுல பார்க்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பிரையோபைட்ஸை பாருங்க. பிரையோபைட்ஸ்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிளான்ட் கிங்டம்ல தாவர உலகத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரியான சிம்பிளஸ்டான தாவரம் சரிங்களா, பிளான்ட் இவர். ஸோ இவங்களுக்கு நான் சொன்னேன் சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிற மாதிரி கண்டக்டிங் டிஷ்யூ கிடையாது. கிளியரா? ஓகே. ஸோ சிம்பிளஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, நோ சைலம் ஃப்ளோயம், தே லைவ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர், ஸோ தே ஆர் கால்டு ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். இந்த ஒன் வேர்டை நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இல்லை கேட்பாங்க தாவர உலகத்தின் இருவாளிக்கணும். அது வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் சரிங்களா. இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே. ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க, சைலம் ஃப்ளோயெல்லாம் கிடையாது, நான் வஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இதுல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லைஃப் சைக்கிளை பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கிளாசிஃபிகேஷன் நான் சொல்லித்தரேன். இந்த லைஃப் சைக்கிள் பாக்ஸ் எதுக்குன்னா அதோடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து இது ஆம்பிபியன்ஸ் சொல்லியாச்சு, தவக்கலை மாதிரி இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் தவளை மாதிரி இந்த தாவரங்களும் தண்ணீர்லையும் லேண்ட்லையும் வாழும். ஆனால் ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு என்னன்னா வாட்டர் கண்டிப்பா வேணும். இதுதான் இந்த தாவரங்களுடைய மிக முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் சரியா. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லைஃப் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் இது வந்து கேமிட்டோபைட்ஸ், அதாவது டாமினன்ட், இதான் நம்ம பார்க்கக்கூடிய மெயின் பிளான்ட். இதுல இருந்தா எல்லாமே ஆரம்பிக்குது சரியா. ரைட். நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். ஸோ இதை வந்து இங்க போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, கேமிட்டோபைட்னா ஓங்குதன்மை, அதாவது டாமினன்ட், அதான் நம்ம சொல்றோம் லீஃபி தாலாய்டு பிளான்ட் பாடி யூ சி இன் திஸ் ஜெனரேஷன் ஆங்கர்டு பை ரைசோடஸ். ஓகே. ரெண்டாவது இதுல என்னன்னா ஆந்த்ரோடியம், அதாவது மேல் ஆந்த்ரோடஸ் உருவாக்கும். அப்புறம் ஆர்ஜிகோனியம், அதாவது ஃபீமேல் எக்கு வச்சிருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுல என்ன பண்றோம், இந்த பொருட்கள் ஆந்த்ரோசியம் மேக் ஆந்த்ரோசைட்ஸ், இது வந்து மேலுக்கு இந்த சிம்பிள். ஆர்கோனியம் ஹோல்ஸ் அண்ட் எக் அந்த முட்டையை வச்சிருக்கோம் நான் சொன்னேன், அது சரியா. ஆர்கோனியம் தான் எக்கை வச்சிருக்கோம். ஆந்த்ரோடியம் ஆர்கோனியம். கிளியரா? இதுல பாருக்கலாம் நீங்க வந்து ஆர்கோனியம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க.
ஃபீமேல். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். இதுதான் ஃபெர்டிலைசேஷன். நீட்ஸ் வாட்டர். ஆந்த்ரசைட் ஸ்விம்ஸ் த்ரூ த வாட்டர் ஃபிலிம் டு ரீச் த எக். அப்படிதானே? இதுதான் கரு உருளமாங்க. ஸோ இங்கேருந்து அங்க அவர் வந்து போறாரு ஆந்த்ரசைட். ஏன்னா இவர் மேல் வச்சிருந்த அந்த ஆந்த்ரசைட்ஸ் அப்படிதானே, அதுதான் அங்க போகுது. பார்த்தாலே தெரியுது. எஸ் போகுது. அந்த ஆர்கோனியத்துக்கு உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இதுதான் கீ ஸ்டேஜ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல வாட்டர் ஃபிலிம் பிரசன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ரெயின் மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அது இதை வந்து என்ன பண்ண போறேன்னா ஆஃப் பண்ணிடுறேன். இதை பாருங்க, ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். நோ வாட்டர் ஃபிலிம் ஃபெர்டிலைசேஷன் கேனாட் ப்ரொசீட். இது நீர் இல்லாமல் நடைபெறாது. இப்ப புரியுதா? நீர் இல்லாமல் இது நடைபெறாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிமுலேஷனுடைய இந்த பார்ட்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க, நம்ம வாட்டர் கொடுக்கல, ஃபெர்டிலைசேஷன் ஸ்டேஜுக்கு பார்க்குறோம், ஆந்த்ரசைட் ஸ்விம் பண்ண முடியல. அதனால ஒரு இண்டு மார்க் காமிக்கி பாருங்க, மேல பாருங்க, தெரியுதா? இண்டு மார்க் காமிக்கியா? ஸோ நோ வாட்டர் ஃபிலிம் ஃபெர்டிலைசேஷன் கேனாட் ப்ரொடியூஸ் அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. சரிங்களா? ஏன் ஃபெர்டிலைஸ் ஆகல? ஏன்னா நம்மளுக்கே தெரியும் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோம். ஸோ வாட்டரிங் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்டர் டிபெண்டன்ட் கான்செப்ட். இதை நீங்க உங்க கண்ணாலே பார்த்தீங்க. ஓகே, வாட்டர் இல்லாதனால இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பி ஆன் பண்ணணும். கண்டிப்பா மஸ்ட் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்க, நடக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2n. இதுதான் சைகோட்ஸ். சைகோட் அப்படிங்கிற 2n இது உருவாக்குது. அப்புறம் ஸ்போரோபைட்டை பார்க்க போறேன். நெக்ஸ்ட் இதுதான் ஸ்போரோபைட்ஸ் போட்டிருக்காங்களா, ஸ்மாலான டிபெண்டன்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது ஸ்மாலாகவும் கேமிட்டோபைட்டை சார்ந்தும் இருக்கக்கூடிய டைப். சரிங்களா? அதனால அப்படி போட்டிருக்காங்க, டிபெண்டன்ட் அப்படிம்பாங்க. ஸ்மால் டிபெண்ட்ஸ் ஆன் த கேமிட்டோபைட் ஃபார் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் சேட்டா கேப்சூல் அப்படிங்கலாம் ஸ்போரோபைட் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. சரியா? இதை பார்த்தீங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் இதுதான் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் உருவாகும். அப்படி என் ஸ்போர்ட்ஸ் என் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ திரும்ப கேமிட்டோபைட்டா அது மாறும். திரும்பி அந்த லைஃப் சைக்கிள் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்தே வரும். இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் பண்ணக்கூடியதான் இந்த பிரையோபைட்ஸை நீங்க பார்த்தீங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ஸ் ரிலீஸ்டு என் மியோசிஸ் இந்த கேப்சூல் ப்ரொடியூசஸ் ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் நியூ கேமிட்டோபைட்ஸ் வந்து வருது. ஸ்போர் வெளியிடப்படுகிறது. இப்போ கிளாசிஃபிகேஷன்ல பிரையோபைட்ஸோடைய அந்த கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். ஸோ இதில் ரைட் சைடில் நம்ம பார்க்கறது 3 டைப் இருக்கும். இது பார்த்தீங்களா, 3 டைப். அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இவர், சரிங்களா, ஹெப்பாட்டிகே அப்படிம்பாங்க, ஈரல் வடிவமா. இதுக்கு எக்ஸாம் வந்து ரிக்ஸியா. நம்ம புக்லையும் போட்டுருக்காங்க ரிக்ஸியா. ஓகே, ஹெப்பாட்டிகே மாசஸ் விட சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்குமா. லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரையோபைட்ஸ் சிம்பிளர் தன் த மாஸ். இவை மாஸ்களை விட எளிமையான அமைப்பு கொண்டவை அப்படின்னு போட்டிருக்காங்களா. அடுத்து ஸ்போரோபைட் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட் லைவ்டு. ஸ்போரோபைட் மிகவும் எளிமையானதும் குறுகிய நாள் வாழக்கூடியதும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இது கிளியர் ஆயிட்டா? நெக்ஸ்ட் ஆந்த்ரோசரட்டே வரேன். அதாவது கொம்பு வடிவமா இந்த மாதிரி இருக்குமா. ஆந்த்ரோசராஸ் அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள். கேமிட்டோபைட் இஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட். தாலஸ் ரைசோடஸ் யூனிசெல்லுலர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கேமிட்டோபைட் வேறுபடுத்த முடியாத தலாமிஸ் அமைப்பு. போட்டோனிமல் ஸ்டேஜ் ஆப்சன். ஸ்போரோபைட் ஈக்குவல் டு ஃபுட் பிளஸ் கேப்சூல் ஒன்லி அப்படின்னு போட்டுருவாங்க. அதான் ரெண்டாவது டைப்பு. இதுல என்னது, ஆந்த்ரோசரட்டே ஆந்த்ரோசரஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து புரோட்டோனிமல் ஸ்டேஜ் இருக்காது இதுல. ஓகே, இது ஒன்று போட்டிருப்பாங்க. அடுத்து இது பார்க்குறோம், மாஸ்கல் மஸ்கி அப்படின்னு போட்டிருப்பாங்களா. இது ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபியூனேரியா போட்டிருக்காங்களா. ஃபியூனேரியா இதுதான் மோஸ்ட் டெவலப்டு ஸ்டெம் லீஃப் ரூட் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இது மோஸ்ட் டெவலப்டு இதுதான். சரியா? இதெல்லாம் இங்க போட்டிருக்கோம். ரைசைடு, கேமிட்டோபைட்டு, குகேமெஸ், இதெல்லாம் அந்த ப்ராசஸ் நேம்ஸ் போட்டிருந்தோம். ஸோ இது இங்க பார்த்துப்பீங்க. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சரியா? ரைட். ஸோ இதில் நம்ம வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ், சைலம் ஃப்ளோயம் கிடையாது, ஆப்சன்ட். கேமிட்டோபைட் டாமினேட் பண்ணிட்டோம். அப்புறம் ஸ்போரோபைட் வந்து டிபெண்ட். வாட்டர் கண்டிப்பா வேணும் ஃபெர்டிலைசேஷனுக்கு. 3 கிளாஸ் பார்த்தோம். அடுத்து நான் ஹெப்பாட்டிக்கே, ஆந்த்ரோசரட்டே, அப்புறம் மாஸ்.
சரியா? இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். இப்போ இதுல வந்து ஒரு லிமிடேஷன் என்ன அப்படின்னா, பிரயோபைட்ஸ் வந்து தண்ணீர்ல இல்லாம, வாட்டர் இல்லாம ரீப்ரொடக்ஷன் பண்ணாது. பண்ண முடியாது. அப்படிதானே? ரூட்டு, ஸ்டெம், லீஃப் கூட கிளியரா இல்ல இதுல. ஸோ இதுக்கு தான் நம்ம அடுத்த குரூப் தேவைப்படுது. அதுதான் டெரிட்டோஃபைட்டா. சரிங்களா? டெரிட்டோஃபைட்டா அந்த டேப் இருக்கு. இத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ள உள்ள நம்ம போகலாம். ஓகே? ஒரே நிமிஷம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெறைய நோட்ஸ் நான் இதிலேயே ஹிண்ட் தந்துட்டேன் உங்களுக்கு. நீங்க அப்படியே ஒரு சயின்ஸ் நோட்ல எழுதிக்கோங்க. இந்த எக்ஸாம்ல நெறைய வரும். ஓகே? ரைட். சிமுலேஷன் பார்த்தாச்சா? இப்போ நம்ம அடுத்து டெரிட்டோஃபைட்ஸ் பார்க்க போறோம். சரியா? ஓகே. இது நெக்ஸ்ட் குரூப். ஸோ டெரிட்டோஃபைட்ஸ் உடைய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுமா? பூமியில தோன்றிய ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் வித் சைலம் அண்ட் ஃப்ளோயம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒன்னு தானே. ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். சரியா? வித் சைலம் அண்ட் ஃப்ளோயம். சரியா? ஞாபகம். அதாவது பூமியில தோன்றிய சைலம், ஃப்ளோயம் திசுக்கள் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரூவான பிளான்ட். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, போனது நான் வஸ்குலர் சொன்னோம். ஸோ இது வந்து வஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? வஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். அதாவது கடத்தும் கண்டக்டிங் டிஷ்யூஸ் கொண்ட பூ. அது வந்து நம்ம பூவா தாவரங்கள், இதுவும் பூவா தாவரங்கள். சரிங்களா? நான் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வஸ்குலர் கிரிப்டோகன்ஸ். கடத்தும் திசைகள் கொண்டு, அது நான் கடத்த, அது கடத்தாத திசைகள். போன இது பார்த்தது, போன குரூப். ஸோ பிரயோபைட்ல இருந்து இவங்களுக்கு வந்த ஒரு பெரிய அப்கிரேட் என்னன்னா, இதோடைய உடலம் உண்மையான ஸ்டெம்மு, ரூட்டு அண்ட் லீஃப் இதால டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். போன இதுல நம்ம பார்த்தோம், அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆப்சண்டா இருந்துச்சு அப்படிங்கிற, சரியா இல்லை அப்படிங்கிறத பார்த்தோமா. ஆனா இதுல அப்படி இல்லை, நல்ல கிளியரா இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம இதுல பார்க்குறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திருப்பி நான் என்னுடைய அனிமேஷனை நம்ம அடுத்த டேப்பு காமிச்சோம்னா அந்த அடுத்த டேப்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்க்ரீனை எங்கேயும் நான் ஷேர் பண்றேன். டெரிட்டோஃபைட்டா போவோம். அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்க்கலாமா? ஸ்க்ரீன் தந்துட்டா? ஓகே. டெரிட்டோஃபைட்டாவை கிளிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். தே possess xylem and phloem. So they are called vascular cryptogams. கடத்தும் திசையில் தமிழ்ல சொல்லுவாங்க. கடத்தும் திசையில் கொண்ட பூவா தாவரங்கள். அண்ட் பாடி வந்து கண்டிப்பா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. போனதுல அந்த உடலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி வந்து டிஃபரன்ஷியேட் ஆகல. அது நமக்கு வந்து சரியா தெரியல. ஆனா இதுல டிஃபரன்ஷியேட் இன்டு ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸ்போரோபைட் இஸ் நவ் த டாமினன்ட் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ். போனதுல பாத்தீங்கன்னா ஸ்போரோபைட் வந்து அவர் வந்து டிபெண்டா இருந்தாரு. இந்த இடத்துல இவர் தான் டாமினன்ட். கேமினோட போயிட்டு இல்ல. போன தடவை கேமினோட போயிட்டு டாமினண்டா இருந்தாரு. கரெக்டா? இதெல்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல நம்ம லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சிய பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டைப்பா பார்க்கலாம். ஸ்போரோபைட்ஸ் இதுல வந்து டாமினன்ட். த ஃபென் பிளான்ட் இன் செல்ஃப் வித் ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வாஸ்குலர் டிஷ்யூ. ஸ்போரோபைட் டாமினன்ட்னா தெரியும், ஓங்கும் தன்மை அப்படிலாம் சொல்லுவாங்க தமிழ்ல. இது ஓகே. சரியா? ரைட். இப்போ இதுல மெயின் ஸ்போரோபைட் தான் மெயின் ஃபென் பிளான்ட். ட்ரூ ரூட், ஸ்டெம், லீஃப்லாம் இருக்கும். ரெண்டாவது இதை கிளிக் பண்றேன். சரியா? ஸ்போரஞ்சியா ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஸ்போரோஃபைல ஸ்போரஞ்சியா இருக்கும். பாருங்க, ஸ்போரோஃபைல ஸ்போரஞ்சியா இருக்கும். அதை நம்ம காமிக்கிறோம். மூணாவது ஸ்டேஜ் இதுதான். ஸ்போர் ஜெர்மினேட்ஸ், அதாவது புரோதாலஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த டைனி ஷார்ட் லிவ்டு இண்டிபெண்டன்ட் கேமியோபைட்ஸ். புரோதாலஸ். ஓகேவா? ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி ஒரு டைனியான இண்டிபெண்டன்டான கேமியோபைட்டு உருவாகும், ப்ரொடியூஸ் ஆகும்.
இது வந்து ஒரு ஷார்ட் லைவ்டு. சரிங்களா? ஓகேவா? ரைட். அடுத்தது இங்க வரோம். சின்ன ஒரு டாட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் மேல் அண்ட் ஃபீமேல். நம்ம முன்னாடி பார்த்தோமா ஆந்த்ரோடியம், அப்புறம் ஆர்கோனியம் அப்படின்னு பார்த்தோமா, ஆர்கிகோனியம். ஆந்த்ரோடியம் அண்ட் ஆர்கிகோனியம் பார்த்தோம். அந்த சேம் புரோதாலஸ். இதே புரோதாலஸ்ல இந்த ரெண்டுமே இருக்கும். நம்ம போன தடவை புரோதாலஸ் பார்த்தா அதுல ரெண்டுமே இருக்கும். எதனால ஆகும்? ஆந்த்ரோடியம் அப்புறம் ஆர்கிகோனியெல்லாம் இருக்கும். இப்போ 5வது ஸ்டெப் வரோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஃபெர்டிலைசேஷன் நீட்ஸ் வாட்டர். இங்கேயும் ஆந்த்ராசைட் ஸ்விம்ஸ் டு த எக். வாட்டர் ஃபிலிம் பிரசன்ட் போட்டிருக்கேன். நான் ஆஃப் பண்றேன். எஸ், வார்னிங் வந்துட்டு பாத்தீங்களா? ஃபெர்டிலைசர் கேனாட் ப்ரொசீட். இது நீர் இல்லாமல் நடைபெறாது. எஸ், இந்த மார்க் போட்டிருப்பாங்க. இங்கேயும் நீங்க அதை பார்க்கலாம். இங்கேயும் வாட்டர் இல்லாம ஃபெர்டிலைசர்ஸ் ஆகாது. அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். இதுதான் ஜைகோட். ஜைகோட்ல இருந்து எம்ப்ரியோ, அப்புறம் நியூ ஸ்போரோஃபைட் உருவாகுது. திரும்பவும் டாமினன்ட் ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன் ஆரம்பிக்குது. சரியா? அதான் நியூ ஸ்போரோஃபைட் எமர்ஜிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ சைகோட்ல இருந்து எம்ப்ரியோ, எம்ப்ரியோ நியூ ஸ்போரோஃபைட் grows in the dominant plant again. சரிங்களா? ஓகே. இது திரும்பி அந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. குட். இப்போ இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னெல்லாம்னா, இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? இத அது கிளாசிஃபிகேஷன் பார்க்க முன்னாடி இதை பார்த்துட்டு நம்ம அங்க போறோம். இது என்னன்னா ஹோமோஸ்போரஸ், ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னங்கிற நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டு ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பாருங்க. ஏதாவது வித்தியாசம் தெரியா? ஹெட்ரோஸ்போரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள், புது ஆள் வச்சு அந்த மாதிரி இருக்காரு. ஒரு பிங்க் கலர்ல ஒரு ரெட் கலர் பால் போடுற மாதிரி. ஹோமோஸ்போர்னா ஒரே மாதிரி ஆட்கள். ஸோ இதை நான் வந்து சொல்றேன். இதை பார்த்துட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன் போவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்ரோஸ்போர்ஸ் நான் கிளிக் பண்றேன். மைக்ரோஸ்போர் ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய இது வந்து, அப்புறம் மெகாஸ்போர் பெருசா இருக்கக்கூடிய. பாக்கீங்களா? சின்னதும் பெருசு ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ரெண்டும் வேற வேற சைஸ்ல வருது. ஸோ பெரும்பாலான பேர் வந்து ஹோமோஸ்போரஸ். ஆனா இந்த செலஜினிலா மாதிரி சில ஹெட்ரோஸ்போரஸும் இருக்கு. சரிங்களா? ஓகேவா? ரைட். இதுல கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்போது, இப்போ ஹோமோஸ்போரஸ் பார்க்கும்போது மோஸ்ட் டெரிட்டோபைட்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஸ்போர். பெரும்பாலான தாவரங்கள் ஒரே வகையான ஸ்போரை உருவாக்கின்றன. அதான் ஹோமோஸ்போர்ஸ். கிளியரா? இப்ப இங்க பாருங்க, சம் ப்ரொடியூஸ் டூ டைப்ஸ். மைக்ரோஸ்போர், அதான் மெகாஸ்போர். நான் சொன்ன மெகானா ரொம்ப பெருசு, மைக்ரோனா சின்னது. இதுல நீங்க பார்க்கலாம், இந்த செலஜினிலா அப்படிங்கலாம் பார்க்கும்போது சில தாவரங்கள் மைக்ரோஸ்போர் மற்றும் மெகாஸ்போர் என்ன இரண்டு வகையான ஸ்போர்களை உருவாக்கின்றன. இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. இது இந்த ஹோமோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ்ல. இது கிளியரா ஸ்டூடெண்ட்? இதுக்கப்புறம் நம்ம கிளாசிஃபிகேஷன் வரும். கிளாசிஃபிகேஷன். ஓகே. இப்போ கிளாசிஃபிகேஷன் டேபிள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைலாப்சிடா அப்படின்னு சொல்லிப்பாங்க. சைலாப்சிடா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைலோட்டம். புரியுதா? இதா இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். லீஃப்லெஸ் ஆன டைகோட்டோமோலஸ் பிரான்ச்சிங் ஸ்டெம்ஸ். இலைகள் இல்லாத இரு கிளைகள். டைனா ரெண்டு. ஸோ இரு கிளைகளாக பிரியும் தண்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதான் வந்து என்னது? சைலாப்சிடா. இலைகளே இல்லாத தாவரம் அப்படின்னு ஞாபகம். சரிங்களா? இலைகளே கிடையாது, லீஃப்லெஸ். அடுத்து வாரம் லைகாப்சிடா. சரி, லைகாப்சிடா. இதுக்கு வந்து லைகோபோடியம், கிளப் மாஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. லைகோபோடியம். ஸ்மால் லீவ்ஸ் இருக்கும். டென்ஸ்லி கவர் த ஸ்டெம். ஸ்மால் லீவ்ஸ் வந்து அந்த ஸ்டெம்மை கவர் பண்ணுமா. சிறிய இலைகள் தண்டை அடர்த்தியாக மூடி இருக்கும். சரிங்களா? இதை வந்து ஞாபகம். அடுத்து ஸ்பினோஸ்விடா. ஸ்பினோஸ்விடா. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஈக்குசிட்டம், அதாவது ஹார்ஸ் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரை வாழா இந்த மாதிரி இருக்குமா, குதிரை வால் மாதிரி இருக்குமா, ஈக்குசிட்டம். இது வந்து ஸ்பினோசிடா. ஜாயிண்ட் ரிப்டு ஸ்டெம் வித் ஹர்ல்டு லீவ்ஸ். மூட்டுகளும் கூடிய தண்டு, சுற்று இலைகள் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஓகே. அடுத்து ட்ராப்சிடா. ட்ராப்சிடா வாரம். இது வந்து என்னது அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் நெரோலெபிஸ். சரிங்களா? நெஃப்ரோலெப்சிஸ். சரி, நெஃப்ரோலெபிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ராப்சிடா.
இதுல வந்து ட்ரூ ஃபெர்ன் இருக்கும் வித் லார்ஜ் பினட்ரலி டிவைடட் பான்ஸ். இறகு வடிவ பெரிய அது பார்த்தா இறகுமா இருக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும்ல அதே மாதிரி தான் இருக்கு. தெரியுதா அந்த இது இறகு வடிவ பெரிய இலைகளை கொண்ட உண்மையான ஃபெரணி இதுதான். இதுதான் நாம பார்க்கக்கூடிய காமனான ஃபெர்ன். இது இந்த நெப்ரோலெபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிராப்சிரா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாசிஃபிகேஷன். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ நவ் நம்ம இங்க வந்து ஒரு கம்பேரிசன் டேபிளுக்கு வரோம். பிரியோபைட்ஸ் அண்ட் டெட்ரோபைட்டு உடைய கம்பேரிசன் பிரியோபைட் டெட்ரோபைட்ஸ் என்னெல்லாம் பார்க்காம இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க மொபைல பாக்குறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா நோட்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம், இல்ல கையில நோட் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கு கம்பேரிசன் நம்ம பண்ணிருக்கோம். அப்போ அது ஈஸியா இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒன்று ஈஸி. சரியா? பிரியோபைட்ஸ் அண்ட் டெட்ரோபைட்ஸ் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு? உடல் அமைப்பு, அதாவது உடல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய பாடி பிளான், ஹேபிட்ஸ், வாலிடம், வஸ்குலர் டிஷ்யூஸ் கடத்தும் திசு, டாமினன்ட் ஃபேஸ் யார் டாமினண்டா இருப்பாரு, அப்புறம் ஜென்ரேஷன் டிபெண்டன்ஸ். ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் பார்த்து தான் அது ஒரு டேபிளா படிக்கிறோம். அப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஞாபகம். கரெக்டா? சரி. இப்போ பாடி பிளேன் இதை பார்க்குறோம். ஒவ்வொன்றே பார்க்குமா? ரைட். ஸோ கேனாட் பி டிஃபரன்ஷியேட் இன்டு ரூட், ஸ்டெம், லீஃப். அப்படிதானே? இதை நீங்க வேர், தண்டு, இலைன்னு பிரிக்க முடியாது. ஆனா இவரை அழகா பிரிக்கலாம். டிஃபரன்ஷியேட் இன்டு ட்ரூ, ரூட், ஸ்டெம், லீஃப். கிளியரா? இது ஒன்று புரியுதா? ரைட். அடுத்து ஹேபிட். ஹேபிட்ல ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். இவர் வந்து பிரியோபைட்ஸ் தாவர இரு வாழ்வியும் சொன்னாங்க, ரெண்டுத்துலயும் வாழ வரான். ஆனா இவர் அந்த டெட்ரோபைட்ஸ் உண்மையான நிலவாழ் தாவரங்கள். சரிங்களா? ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஒன் வேர்டு எழுதி நம்ம போர்ட்லயே அந்த ஒன் வேர்டு இருக்கு. மஸ்குலர் டிஷ்யூ இதுல கிடையாது, கடத்துறது கிடையாது. இவர்ல பிரசன்ட், எஸ் இருக்காரு. டாமினன்ட் ஃபேஸ் இல்ல கேமினோபைட் தான் பிரியோபைட்ஸ்ல, கேமினோபைட் தான் டாமினன்ட். இது ஸ்போரோபைட் தான் டாமினன்ட் டெட்ரோபைட்ஸ்ல. கிளியரா? அப்புறம் ஜெனரேஷன் டிபெண்டன்ஸ். ஸ்போரோபைட் டிபெண்ட்ஸ் ஆன் கேமிடோபைட்ஸ். அதாவது ரிச்சியா அப்படிங்கலாம் சொன்னோமா? ஸ்போரோபைட் கேமிடோபைட்டை சார்ந்துள்ளது. ஸ்போரோபைட் டிபெண்ட்ஸ் ஆன் கேமிடோபைட்ஸ். இதுல கேமிடோபைட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்போரோபைட் இதுதான் அது சார்ந்திருப்பதில்லை. கேமிடோபைட் சார்ந்திருப்பதில்லை. எடுத்துக்காட்டு செலஞ்சிலா அப்படின்னு பார்த்தோம்னா செலஜினா. ஓகேவா? இதுதான் ஞாபகம். ஸோ நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்பேரிசன் படிச்சீங்கன்னா, சப்போஸ் பயோபைட் மட்டும் தனி கேட்கணும்னா இதை மட்டுமே பாயிண்டா வைக்கலாம். எப்படி இல்ல இது ஆப்ஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெட்ரோபைட் கேட்டாங்கன்னா அதை மட்டுமே தனியாக. ஸோ இந்த டேப்ல நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ வாட்டர் வேணும் ஃபெர்டிலைசேஷனுக்கு. ஃபுல்லி லேண்ட் பிளான்ட் இல்லை இன்னும். கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம ஹோமோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ் பார்த்தோம். அப்புறம் 4 கிளாஸஸ் பார்த்தோம். அதோடைய கிளாசிஃபிகேஷன் அந்த பேர்ல ஞாபகம், அந்த 4 கிளாஸஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபென்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதா நம்ம யூசஸ்ல பார்க்க போறோம். டெரிடோபைட்ஸ் யூசஸ்ல. ஜிம்னோஸ்பெர்மை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெரிடோபைட்ஸ் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்னமெண்டல் அழகு தாவரம். எஸ், ஃபென்ஸ் ஆர் grown as ornamental plants. தரணிகள் அழகு தாவரங்களால் வளர்க்கப்படுகின்றன. அழகுக்காக அதை வளர்ப்பாங்க, ஆர்னமெண்டலா வளர்ப்பாங்க. சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது குடற்புழு கொல்லியம், வெர்மிஃபியூஜ் ட்ரக். இது என்ன அப்படின்னு படிக்குமா? ஸோ இதுல வந்து என்ன அப்படிங்கிறத நானே சொல்றேன். அதாவது ட்ரையோப்ரேட்டிஸ் அப்படியோடைய இந்த ரைசோம், அப்புறம் பெட்டியோல் குடற்புழு, அந்த இண்டஸ்ட்ரியல் வார்ம்ஸ், அதெல்லாம் இது பண்ணதுக்கு அந்த இது யூஸ் ஆகுது. சரிங்களா? கில் பண்றதுக்கு இந்த மருந்தா இதை யூஸ் பண்ணாங்க. வெர்மிஃபியூஜ் ட்ரக்கா இதை யூஸ் பண்ணாங்க. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ட்ரையா இந்த போட்டிருக்காங்கன்னா தமிழ்ல போட்டிருப்பாங்க. ட்ரையாப்ரிடிஸின் மட்ட நில தண்டு மற்றும் இலை காம்புகள் குடற்புழு கொல்லியாக பயன்படுகின்றன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ட்ரையாப்ரிடிஸ் இல்டு வெர்மிஃபியூஜ் ட்ரக். அடுத்து ஃபுட்டா யூஸ் பண்ணுவாங்களாம். அது எப்படி? இந்த ஸ்போரோகார்ப் ஆஃப் மார்சலியா
வாட்டர் ஃபென் அப்படிம்பாங்க அதை. இட் இஸ் யூஸ்ட் as a food by some people. அந்த மார்சிலியாவின் ஸ்போரக கனிகளை சிலர் உணவாக பயன்படுத்துகின்றனர் அப்படிம்பாங்க. மார்சிலியா அதை வாட்டர் ஃபென் படிப்பாங்க. ஓகேவா? ஸோ மார்சிலியா வாட்டர் ஃபென் ஸ்போரக கனிகளை சிலர் வந்து அதை சாப்பிட்றாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த டேப்ல நம்ம சின்ன டேப்ல யூஸ் போட்டிருக்கோம். இது வந்து எக்ஸாமுக்கு ஷார்ட் ஆன்சரா நம்ம டைரக்ட்லி வரும். ஸோ யூசஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் இந்த டெரிடோபைட்ல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போனா சீடை தான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய தாவரம் வருது. அதுதான் ஜிம்னோஸ்பர்ம். சரியா? டெரிடோபைட்ல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போனா சீடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, அந்த சீடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தாவரம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்டேஜ், அதுதான் ஜிம்னோஸ்பர்ம். ஸோ இது புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஓகே, இந்த ஜிம்னோஸ்பர்மை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும். அப்புறம் ஆஞ்சியோஸ்பர்ம்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்ததை நம்ம ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து புதுசான ஒரு டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? இன்னைக்கு நம்ம இந்த பிளான்ட் கிங்டம்ல இருக்கக்கூடிய நான் வஸ்குலர் அதை பார்த்தோம். நான் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வஸ்குலர் கிரிப்டோகேம்ஸை பார்த்தோம். பிரையோபைட்ஸ், டெட்ரோபைட்ஸ் எப்படிலாம் எவால்யூஷன், அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்பர்ம் இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து பிரையோபைட்ஸ், டெட்ரோபைட்ஸ் எப்படிலாம் எவால்யூஷன் ஆனது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே. இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த பிரையோபைட்ஸ் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ட் சாயில் இதை வந்து சொன்னோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? நான் அதனால ஒரு ஒன் வேர்டு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இட் பிரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன்ஸ். போடுறோமா? போட்டுக்கணும். மண்ணரிப்பை தடுக்கக்கூடியது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இந்த ஸ்பாக்னம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸ்பாக்னம் இது என்ன பண்ணும்னா, இந்த பாசி வந்து அதிக அளவு தண்ணீரை குடிச்சு வச்சுக்கணும். அதனால இந்த நர்சரியில தோட்டக்காரங்கலாம் இதை யூஸ் பண்ணுவாங்களாம். இதை நம்ம நர்சரி அந்த நிறைய பிளான்ட்ஸ்லாம் பார்ப்போம். உடனே அதுல கூட நம்ம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் கூட இருக்கும், நம்மளுக்கே அது தெரியாது. ஆனா நம்ம கலரான பூவை பார்ப்போம், ஸ்மெல் வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுல இந்த ஸ்பாக்னம் அப்படிங்கிறது இருக்கு. அது இளவு தண்ணீரை கொடுத்து வச்சிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பாகனன்ஸ் வந்து கோல் அந்த மாதிரி ஒரு மதிப்புமிக்க எரிபொருளான பீச் இந்த ஸ்பாகனத்துல இருந்து எடுக்கிறாங்களாம். இதெல்லாம் அவங்க இதுல போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பாகனத்துல இருந்து கோல் மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு ஒரு எரிபொருள், அதுக்கு பேர் என்னன்னா பீச், அது எடுப்பாங்களாம். இது ஒண்ணு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதுல பார்க்கும்போது டெரிடோபைட்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, அதுல நம்ம வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸா அழகு தாவரம் வளர்த்தோம். அப்புறம் ட்ரையோப்ரெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட மட்டல் நிலத்தண்டு, அப்புறம் இலைக்காம்புகள் வந்து குடற்புலியாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து என்னன்னா வெர்மி பியூச் ட்ரெக்கா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மார்சிலியா நீர் வாட்டர் பென் அப்படிங்கிறத பார்த்தோம். அது அதோட கனிகளை ஃப்ரூட்ஸ் வந்து சில பேர் உணவாக உட்கொள்வாங்க. அதுக்கப்புறம் அட்டவணையை பார்த்தோம். இதெல்லாம் பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ஜிம்னோஸ்பர்ம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கிளாஸ் என்ன? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.